ஹாய் மக்களே, வெல்கம் டு செந்தமிழ் சீமான். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி 8% அதிகமான வாக்குகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக மாறினது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அதுக்காக நிறைய பேர் நிறைய இடங்கள்ல இருந்து பாராட்டிகிட்டு இருக்காங்க. தளபதி விஜய் அவர்களும் பாராட்டி பேசியிருந்தார். அதுக்கு அண்ணன் சீமானும் ரிப்ளை பண்ணியிருந்தார். அதே மாதிரி மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ பாராட்டி பேசியிருக்காரு. அவர் கொடுத்த பேட்டி தான் இப்போது ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லோக்சபா தேர்தல் ரிசல்ட் வெளியே வந்தப்போவே மதிமுகவோட துரை வைகோவிடம் செய்தியாளர்கள்லாம் கருத்து கேட்டாங்க. லோக்சபா தேர்தல் ரிசல்ட் வெளியே வந்தப்போவே மதிமுகவோட துரை வைகோவிடம் செய்தியாளர்கள்லாம் கருத்து கேட்டாங்க. அப்போது துரை வைகோ பாஜகவை கடுமையாக விமர்சித்து பேசியிருந்தார். பாஜக அணி 18 விழுக்காடு வாக்குகள் வாங்கியிருக்காங்க. ஆனால் பாஜக தனியாக நின்றுருந்துச்சுன்னா 3 விழுக்காடு வாக்குகள் தான் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு துரை வைகோ அவர்கள் சொல்லியிருந்தார். பாஜக கூட்டணியில் பல கட்சிகள் இருக்குது. அந்த கூட்டணி கட்சிகளோட வாக்கு எல்லாம் சேர்த்து தான் இந்த 18%. இதுவே அவங்க பாஜக தனியாக நின்றுருந்தாங்க அப்படின்னா போன தடவை வாங்கின மாதிரி 3% கூட தாண்டி இருக்க முடியாது. அதனால் பாஜகவினர் அவங்களே அவங்களோட பரிசோதனை செஞ்சுக்கணும். 40 இடங்கள் ஜெயிச்சும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் 20 இடங்கள் பிஜேபி குறைஞ்சிருந்தா கூட அவங்க அறிவாலயத்தோட வாசலில் வந்து காத்துக்கிட்டு நின்றுருப்பாங்க. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அரசியல் சித்தாந்தங்களில் வேறுபடலாம். ஆனால் சகோதரர் சீமானை பொறுத்த வரைக்கும் வேறுபட்ட கொள்கைகள் இருந்தாலும் தனியாக நின்று இவ்வளோ வாக்குகளை பெற்றிருக்காரு. அதை நாம் பாராட்ட செய்ய தான் வேண்டும். சீமான மாதிரியே பாஜகவை தனியாக நிற்க சொல்லுங்கள், அவங்களோட வாக்கு சதவீதம் உயர்ந்துருச்சு அப்படிங்கிறத அப்போ நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு பெருமைப்பட பேசியிருந்தார். இந்த நிலைமையில கோவையில் மறுபடியும் செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுத்தாரு மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ. அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, தமிழகத்தை பொறுத்தவரை பாஜக வாஸ் அவுட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 11 இடங்களில் பாஜக டெபாசிட் இழந்துருச்சு. உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தி கோயிலை வச்சு தான் இந்த தேர்தலை அவங்க சந்தித்தாங்க. கடைசியில் அயோத்தி கோயில் அமைஞ்சிருக்க இடத்துலையே தேர்தலில் தோற்றுருக்காங்க. மதவாத அரசியலுக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லை, உத்தரப்பிரதேசத்திலேயே அவங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னு மக்கள் காட்டிட்டாங்க. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். அடுத்து வர தேர்தலிலும் திமுக கூட்டணியில் மதிமுக போட்டியிடும். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தனி இயக்கமாக இருக்கோம். எங்களுக்குன்னு ஒரு சின்னம் இருக்குது. அந்த சின்னத்தில் நாங்கள் போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை அவங்க கூட்டணி இல்லாமையே தனிச்சு நின்று 8 விழுக்காடு வாக்குகளை பெற்றிருக்காங்க. 8 விழுக்காடு அப்படின்றது அண்ணன் சீமானோட விடாமுயற்சி, பல வருட உழைப்பு, இயக்க தோழர்களோட உழைப்பால் கிடைச்சிருக்கு. கொள்கை தொடர்பாக அண்ணன் சீமானுக்கும் எங்களுக்கும் பல வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் கொள்கைகள் சித்தாந்தங்களின்படி நாங்கள் வேறுபடுறோம். தனிப்பட்ட முறையில் பார்க்குறப்போ அவங்க பெற்ற வாக்குகள் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு மறுபடியும் பாராட்டி சொல்லியிருந்தார் துரை வைகோ. எதிரெதிர் துருவமாக இருந்தாலும் சீமான் குறித்த துரை வைகோவோட இந்த பாராட்டும் மதிப்பீடும் பலரையும் கவனிக்க செஞ்சிட்ருக்கு. துரை வைகோவோட இந்த நாகரிக அரசியலையும் நயமான பேச்சையும் பார்த்து மதிமுக கூடாரமே பூரிச்சு போயிருக்காங்க. ஓகே மக்களே, இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சுது. இதே மாதிரி சீமானை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.